அன்புள்ள தமிழ் நெஞ்சங்களே, உங்களுக்காக ஒரு பாடல் பாடி அந்த பாடலுடன் என் கருத்துக்களை துவக்குகிறேன். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, நீ இல்லாமல் நானல்ல, இதில் நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, யார் பிரிந்தாலும் வேதனை மீதி, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. நமது தமிழக மக்களுக்கு லா பர்சன் டிஜேபி பாஸ்கர், சோஷியல் ரீஃபார்மர், ஸ்ட்ரீட் சைட் ஜேர்னலிஸ்ட் டிஜேபி பாஸ்கர் வழங்கும் அரிய கருத்து குவியல்கள். ஆரம்பிக்கிறேன், கேளுங்கள். இந்த நாட்டிலே கோடானு கோடி மக்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். யாரும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. அவர்களுடைய கவலை என்னவென்று கேட்டால், விளையாட்டை ஊக்கப்படுத்த வேண்டும், விளையாட்டு வீரர்களுக்கு பரிசளிக்க வேண்டும், விளையாட்டு வீரர்கள் வாழ்ந்தால் போதும் என்று சொல்கிறார்கள். சரி, அப்போ படிப்பவர்களின் கதி என்னாகும்? இதை யாரால் சிந்தித்து பார்ப்பார்களா? எவ்வளோ பேர் நிறைய பணம் செலவு செய்து படிக்கிறார்கள். ஆனால் அந்த அப்படி படிப்பவர்களுக்கு எந்த அரசாங்கமும் எந்த வேலை வாய்ப்பும் கொடுக்கவில்லை. கிரிக்கெட் விளையாட்டு, இந்த கிரிக்கெட் விளையாட்டிலே ஒருவன் விளையாடும் பொழுது அல்லது ஒருத்தி விளையாடும் போது பல கோடி ரூபாய் சம்பளமாக வழங்கப்படுகிறது. செஸ் விளையாட்டு, அதிலே விளையாடுபவன் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான். கேரம், அதில் விளையாடுபவனும் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான். இன்னும் எல்லா விளையாட்டுகளும் அதிகமான அளவு செலவிடப்படுகிறது அரசாங்கத்தாலே. அரசாங்கத்தில் செலவிடக்கூடிய பணம் யாருடைய பணம்? பொதுமக்களுக்கு வரி மேல் வரி போட்டு கசக்கி பிழிந்து அந்த பணத்தைத்தான் இப்போது விளையாட்டு வீரர்களுக்கு பரிசாக வழங்குகிறார்கள். யாராவது படித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கும் இளைஞர்களை பற்றி நினைத்து பார்க்கிறார்களா? அது மட்டுமல்லாமல் இப்போது அமெரிக்கா இந்தியாவை எப்படியாவது விழுங்கிவிட வேண்டும் என்று நினைக்குது. அமெரிக்க அதிபர் உலக தலைவர்களிலேயே மிகச்சிறந்தவர் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நமது ஊடகங்கள் அப்படித்தான் அவரை புகழ்ந்து கொண்டிருக்கின்றன. செய்தித்தாள்கள் அவரை புகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எந்த நாட்டின் வளர்ச்சியையும் அமெரிக்கா ஒத்துக்கொள்ளாது. அமெரிக்காவுக்கு தேவை ஆயுத விற்பனை. ஆயுதங்களை விற்று அமெரிக்கா சுகமாக வாழ வேண்டும். அமெரிக்க ஆயுதங்களை வாங்காத நாடுகளை அழிப்பது தான் அமெரிக்காவின் வேலை. ஒவ்வொரு நாடாக சென்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருடைய ஆயுதங்களை விற்று பெரும் லாபம் சம்பாதிக்க ஆசைப்படுகிறார். அதன் விளைவுதான் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் சண்டை முடிந்து பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் அழிந்து போனார்கள்.
அழிக்கப்பட்டார்கள் என்பது நீங்கள் ஊடகங்களை பார்த்தால் தெரிந்துவிடும். இப்போது இந்தியாவை எப்படியாவது விழுங்க வேண்டும் என்றுதான் அமெரிக்கா நினைக்கிறது. இந்திய அரசாங்கம் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இந்திய அரசாங்கம் நியாயமான முறையில் செயல்படுகிறது. ஆனாலும் இந்திய அரசாங்கத்தை எப்படியாவது அடிமைப்படுத்திவிட வேண்டும், இந்திய மக்களை அமெரிக்காவின் கைக்கூலிகளாக மாற்ற வேண்டும் என்று அமெரிக்கா நினைக்கிறது. நான் நமது இந்திய அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இங்கே பல கோடி இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். எப்படி வழங்குவது? இந்தியா வல்லரசு என்கிறார்கள். இந்தியா வல்லரசாக வேண்டும் என்று சொன்னால் இந்திய இராணுவத்தை பலப்படுத்த வேண்டும். குறைந்தது 70 கோடி இளைஞர்களுக்காவது மத்திய அரசு இராணுவத்திலே பணி வழங்க வேண்டும். இந்த விளையாட்டுகளை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு விளையாட்டு வீரர்களுக்கு பணம் கோடி கோடியாக வாரி வழங்குவதும் அவர்களை பாராட்டுவதும் இது நம்ம நாட்டிற்கு தேவையில்லை. எல்லா பொருட்களையும் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் இந்தியா வல்லரசாக முடியும். 100 கோடி மக்களுக்காவது இந்திய இராணுவத்திலே வேலை வழங்க வேண்டும். இந்திய இராணுவத்தை மிகப்பெரிய ஒரு சிறந்த இராணுவமாக வடிவமைக்க வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. அது இன்று இல்லாவிட்டாலும் நடந்தே தீரும். அதே போல் தமிழகத்திலே தினந்தோறும் பல பேர் படித்துவிட்டு வேலை இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம் என்பது ஒரு வளர்ச்சி பெற்ற மாவட்டம். இங்கேயே இந்த ஈரோடு மாவட்டத்திலே கூட படித்த இளைஞர்களுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? ஒரு மாதத்திற்கு 10,000, 12,000. இதற்கு மேல் தனியார் துறையில் யாரும் தரமாட்டார்கள். இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையை மாற்றி தமிழக அரசு அனைத்து இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும். அந்த காலத்திலே நான் சிறுவனாக இருந்தபோது டாக்டர்கள், மருத்துவர்களாக இருந்தவர்கள் படித்தாலும் படிக்காவிட்டாலும் கையெழுத்து மட்டும் போட தெரிந்தவர்களுக்கு ஆர்எம்பி என்ற பதவியை கொடுத்தார்கள். ரிஜிஸ்டர்டு மெடிக்கல் பிராக்டிஷனர். அவர்கள் என்ன படித்தார்கள்? நோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், பட் they are called as doctors. அந்த படிக்காத மருத்துவர்கள் தமிழகத்தில் இருந்தபோது இன்னும் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் ஊசி போடுவார்கள், ஆப்ரேஷன் கூட செய்வார்கள் அந்த காலத்தில். அப்படி செய்யும் பொழுது ஒரு நோயாளி கூட அந்த படிக்காத மருத்துவர்களிடம் மருத்துவம் பார்த்து இறந்ததாக வரலாறு இல்லை. ஏனென்று கேட்டால் அன்றைக்கு ஒழுக்கம் மேலோங்கி இருந்தது. தி டிசிப்ளின் இஸ் ஆன் த டாப் ஆஃப் தமிழ்நாடு, பட் தேர் இஸ் நோ டிசிப்ளின் இன் தமிழ்நாடு. அன்றைக்கு குற்றம் செய்தவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் தான் குற்றம் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு படித்தவர்கள் தான் குற்றம் செய்கிறார்கள். இதையெல்லாம் நினைத்து பார்த்து
இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய இந்த மதுவை அரசு தடை செய்யுமா? தடை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அது இருக்கட்டும். அடுத்தபடியாக ஒரு முக்கியமான சப்ஜெக்டுக்கு வருவோம். ஜிஎஸ்டி வரியை குறைத்தார்கள். இந்த ஜிஎஸ்டி வரியை யாருக்காக குறைத்தார்கள்? இதனால் என்ன லாபம்? சிந்தித்து பார்த்தால் இந்த ஜிஎஸ்டி வரியை குறைத்ததன் மூலம் எந்த மக்களுக்கும் எந்த நன்மையும் இல்லை. அதாவது தமிழகத்திலே யார் யார் 1 லட்சம் சம்பளம் வாங்குகிறார்களோ, 1 லட்சத்திற்கு மேல் மாத சம்பளம் வாங்குகிறார்களோ அவர்கள் தங்கத்தில் முதலீடு செய்கிறார்கள். அதனால் தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே போகிறது. ஏன் இந்த ஆசை மக்களுக்கு? தங்கத்தை வேண்டாம் என்று சொல்லிவிடலாம். தங்கம் தேவையே இல்லை. தங்கத்தால் வரக்கூடியது எதுவும் இல்லை. தங்கத்தை வீட்டிலே பதுக்கி வைத்தால் அது திருடர்களுக்குத்தான் லாபம், மக்களுக்கு லாபம் இல்லை. இதையெல்லாம் புரிந்து கொண்டு தங்கத்தில் யாரும் முதலீடு செய்யாமல் தொழில் துவங்க வேண்டும். தொழில் துவங்கி பல பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். அதுவும் அத்தோடு மட்டுமல்ல, இன்னொன்றையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாட்டிலே இந்தியா முழுவதும் லஞ்சம் அதிகமாக வாங்குகிறார்கள். கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்குகிறார்கள். ஆனால் இந்தியாவிலே இருக்கின்ற லஞ்ச ஒழிப்புத்துறை கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்குபவர்களை விசாரிப்பதும் இல்லை, கைது செய்வதும் இல்லை, அவர்களுக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்குவதும் இல்லை. இதனால் என்ன ஆனது? சுதந்திர இந்தியாவிலே லஞ்சம் வாங்குவோரின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. ஒரு மாநிலத்தை எடுத்துக்கொள்ளுவோம். அந்த மாநிலத்திலே பல அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. இந்த அரசியல் கட்சிகளில் ஆளுங்கட்சி ஒரு கூட்டணியாகவும், எதிர்க்கட்சி ஒரு கூட்டணியாகவும், சில கட்சிகள் தனித்தனியாகவும் போட்டியிடுகின்றன. இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் யாராவது ஏழைகளாக இருக்கிறார்களா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவர் கூட ஏழை இல்லை. எல்லோரும் கோடிக்கணக்கில் சொத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் கணக்கு காட்டும்போது 10 லட்சம் தான் சொத்து இருப்பதாகவும் 20 லட்சம் சொத்து இருப்பதாகவும் சொல்கிறார்கள். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? தேர்தலிலே சில சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும். 2 கோடி 3 கோடிக்கு மேல் ஒரு சொத்து வைத்திருந்தால் அவரை தேர்தலில் நிறுத்தக்கூடாது. 3 கோடிக்கு குறைவாக சொத்து வைத்திருப்பவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட அனுமதி என்று ஒரு சட்டம் போட்டால் நன்றாக இருக்கும். அப்படி ஒரு சட்டம் போடுவார்களா? தெரியாது. நான் சொன்னால் எழுப்படுமா? இருந்தாலும் சொல்லிக்கொண்டு தான் இருப்பேன். அதனால்தான் நான் சமூக சீர்திருத்தாளர். எங்கு பார்த்தாலும் கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்பு, இவை நாட்டுக்கு தேவையா? ஏன் பெரிய குற்றங்கள் செய்பவர்கள் எப்படியோ வழிகளை கண்டுபிடித்து தப்பித்து வந்து விடுகிறார்கள். ஆனால் சிறிய குற்றங்கள் செய்தவர்கள், சின்ன அடிதடி வழக்குகள் சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இது நமது நாட்டின் சாபக்கேடு. ஒரு நீதிபதி டெல்லியிலே லஞ்ச பணத்தை சேமித்து வைத்து அது தீக்கிரையாகிவிட்டது. ஏராளமான ரூபாய் நோட்டுகள் எரிந்து போயின. அவர் மீது இதுவரை நடவடிக்கை எடுத்ததாக எனக்கு தெரியவில்லை. அப்படி எடுத்திருந்தால்
அவரை உடனே டிஸ்மிஸ் செய்து அவரை சிறையில் போடுவார்களா? போட மாட்டார்கள். அது மட்டுமல்லாமல் பயந்து ஓடுகிற ஒருவனை எல்லோரும் கூடி அடிக்கிறார்கள். இதை நாம் ஊடகங்களிலே பார்க்கிறோம். ஆக அடிப்பட்டவனுக்கு இந்த நாட்டிலே பாதுகாப்பு இல்லை. அடித்தவர்கள் என்ன கேட்கிறார்கள்? எனக்கு ஒய் ப்ளஸ் பாதுகாப்பு வேண்டும், எனக்கு Z+ பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்படித்தான் நாடு போய்கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே ஜிஎஸ்டி வரியை குறைத்ததனால் எந்த நன்மையும் வராது. அதிகப்படியாக அது மட்டுமா? இன்னும் சொல்லுகிறேன் கேளுங்கள். யாராவது ஒரு அரசு ஊழியர் 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிவிட்டால் அவர்களை அப்படி லஞ்சம் வாங்கியவரை பெரிய குற்றவாளியாக கருதி கைது செய்து அவரை பற்றி ஊடகங்களிலே கதையாக எழுதி அவர் மீது வழக்கு போட்டு வழக்கு நடத்துகிறார்கள். நீதிமன்றத்தின் மூலம் அவர்களுக்கு இந்த 2000 லஞ்சம் வாங்கிய அதிகாரிகளுக்கு 5 வருடம் தண்டனை கொடுத்து விடுகிறார்கள். பரவாயில்லை. இப்போது எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள் மீது குற்றம் செய்கிறார்கள். எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள் குற்றம் செய்கிறார்கள். அவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். குற்ற வழக்கிலே சிக்கும் அரசியல்வாதிகளுக்கு 6 மாதத்திற்குள் தண்டனை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பார். அதை பார்த்து குற்றங்கள் குறையும். இன்றைக்கு தமிழ்நாடு ஏழ்மையில் இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? நான் சொல்கிறேன். எல்லா தலைவர்களும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். ஏழையான பணக்காரர்கள் யாரும் கிடையாது. பணக்காரர்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அதிலே 1000 கோடி, 10,000 கோடி, லட்சம் கோடி என்று சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது. அவர்களை தண்டிப்பதற்கு சட்டத்தில் இடமும் இல்லை. அதனால் மக்கள் கையில் பணம் இல்லாமல் போய்விட்டது. எல்லா தலைவர்களும் என்ன சொல்கிறார்கள்? நான் சாகும் வரை பதவியில் இருப்பேன், எனக்கு 90 வயதானாலும் நான் பதவியில் தான் இருப்பேன் என்று சொல்கிறார்கள். இது சரியா? அரசாங்க வேலை என்பது 58 ஆண்டுகள் அல்லது 60 வயது வரையில் தான் அரசாங்க வேலை செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு மட்டும் ஏன் வயது வரம்பு இல்லை? அரசியல்வாதிகளுக்கும் வயது வரம்பு கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து நாட்டிலே ஊழலை, லஞ்சத்தை ஒழிப்பதற்கு பாடுபட வேண்டும். எல்லா நாடுகளையும் தேடி இந்தியாவிலிருந்து மக்கள் வேலைக்கு போகிறார்கள். ஆனால் இந்தியாவை தேடி வெளிநாட்டிலிருந்து யாரும் வேலைக்கு வருவதில்லை. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு தனது மாநில உரிமையை பயன்படுத்தி புதிதாக மருத்துவக் கல்லூரிகளை ஏற்படுத்தி +2 படித்த மாணவர்கள் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அத்தனை பேரையும் மருத்துவக் கல்லூரியிலே சேர்க்க வேண்டும். சேர்த்து அவர்கள் MBBS படிப்பதற்கு மாநில உரிமையை பயன்படுத்த வேண்டும். மாநில உரிமை இப்போது சரியான திசையில் போய்கொண்டிருக்கிறதா? தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் அடிக்கடி கொல்லப்படுகிறார்கள், கடத்தப்படுகிறார்கள். அவர்கள் சொத்து பறிமுதல் செய்யப்படுகிறது.
அதற்கு ஏன் தமிழக அரசும் மாநில உரிமையை பயன்படுத்தக்கூடாது? தமிழக அரசும் மாநில உரிமையை பயன்படுத்தி இலங்கைக்கு சென்று தமிழர்களின் சொத்துக்களை, தமிழக மீனவர்களின் சொத்துக்கள், படகுகள் அங்கே உள்ளன, அதையெல்லாம் மீட்டு கொண்டு வரலாம். அது நல்லது. அது மட்டுமல்லாமல் இந்த கச்சத்தீவு தமிழர்களுக்கு தான் சொந்தம். எனக்கு தெரிந்துதான் கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டது, இலவசமாக வழங்கப்பட்டது. அதை மீட்பதற்கு யாரும் முயற்சிக்கவில்லை. இப்போதும் சொல்கிறேன், கச்சத்தீவிலே தமிழக அரசு தனது மாநில உரிமையை பயன்படுத்தி கச்சத்தீவின் மையப்பகுதியிலே தமிழக காவல்துறையை நிறுத்தி சிங்களர்களின் கொட்டத்தை அடக்கலாம், அட்டுழியத்தை அடக்கலாம். இது என்னுடைய கருத்து. அது மட்டுமல்லாமல் பாண்டிச்சேரி தனி மாநிலமாக இருக்கிறது. அது தேவையில்லை. அந்த மாநிலத்தை தமிழ்நாட்டோடு இணைத்து விடலாம். ஏனென்று கேட்டால் பாண்டிச்சேரியிலே எந்த வளர்ச்சியும் இல்லை. இதை நான் பல முறை பாண்டிச்சேரி மாநிலத்திலே சுற்றுப்பயணம் செய்த போது தெரிந்து கொண்டேன். அது மட்டுமல்லாமல் யாருக்கும் இலவசமாக எதுவும் தரக்கூடாது. இலவசமே இல்லாமல் இருந்தால் நாட்டின் வளர்ச்சி அதிகரிக்கும். ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளும் எதிர்க்கட்சிகளாக இருக்கும் பொழுது இலவசம் வேண்டாம் என்கிறார்கள். ஆளுங்கட்சியாக வந்தபோது இலவசத்தை வாரி வழங்குகிறார்கள். இது நாட்டின் வளர்ச்சியா இல்லை தளர்ச்சியா? உங்களிடமே கருத்தை, உங்கள் தீர்ப்புக்கு நான் இந்த கருத்தை விட்டு விடுகிறேன். டிஜேபி பாஸ்கர் சமூக சீர்திருத்தாளர், சமூக சீர்திருத்தாளர், லா பர்சன், ஸ்ட்ரீட் சைடு ஜேர்னலிஸ்ட். நான் மத நல்லிணக்கத்திற்காக பாடுபடுகிறேன். நான் மத நல்லிணக்கத்தை இந்த நாட்டிற்கு ஏன் பாடுபடுகிறேன் என்று சொன்னால், சாதி வெறி, மதவெறி, வன்கொடுமைகள் ஒழிய வேண்டும் என்பதற்காக நான் நடத்துகிறேன். ஆனால் எனக்கு சில அதிகாரிகள் என்னை தடுக்கிறார்கள். மத நல்லிணக்கம் தமிழகத்தில் வேண்டாம், மத நல்லிணக்கத்திற்கு நீங்கள் பாடுபடக்கூடாது என்கிறார்கள். நான் அனுமதி கேட்ட போதெல்லாம் என் மத நல்லிணக்கத்தை அதிகாரிகள் தடுப்பு வருகிறார்கள். நான் நீதிமன்றம் சென்று நீதியை பெறலாம் என்று நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. நாட்டில் சாதி ஒழிய வேண்டும், சாதி வெறி ஒழிய வேண்டும், மதவெறி ஒழிய வேண்டும். சாதியின் பெயரால் யாரும் யாரையும் கொல்லக்கூடாது. ஆணவ கொலையும் கூடாது, ஆர்வ கொலையும் கூடாது. எந்த கொலையும் இருக்கக்கூடாது. எந்த கொலை செய்தாலும் தண்டனை கடுமையானதாக இருக்க வேண்டும். ஆனால் கொலை செய்பவர்கள் சீக்கிரமே வெளியே வந்து விடுகிறார்கள். சிறைக்கு போனாலும் சகல வசதியுடனும் வாழ்கிறார்கள் என்று சிறைவாசிகள் என்னிடத்தில் சொன்னார்கள். இது உண்மையா பொய்யா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் பேட்டி கண்டபோது பல சிறைவாசிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பணம் படைத்தவர்களுக்கு சிறை என்பது சொர்க்க பூமியாக உள்ளது என்று சொல்கிறார்கள். இது உண்மையா பொய்யா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். உங்களுக்காக டிஜேபி பாஸ்கர், சோஷியல் ரீஃபார்மர், லா பர்சன், ஸ்ட்ரீட் சைடு ஜேர்னலிஸ்ட், 985 முத்தம்பாளையம் ஹவுசிங் யூனிட், பகுதி 1, ஈரோடு 9, தமிழ்நாடு. என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக்கொண்டு இனியொரு நாள் உங்களோடு தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
டிஜேபி பாஸ்கர், சோஷியல் ரீஃபார்மர், லா பர்சன், ஸ்ட்ரீட் சைட் ஜேர்னலிஸ்ட் இன் இந்தியா.